ஆலயா காட்டனின் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். என் பொண்டாட்டி என் மேல உசுரையே வச்சிருக்கா. எனக்கு ஒன்னும் ஆகாது. உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்னும் இல்லை என்றெல்லாம் உருகி உருகி இன்ஸ்டா ரீல்ஸ் வைத்திருந்த 22 வயது இளைஞன் தற்போது உயிரோடு இல்லை. ஈரக்குலை நடுங்கும் அளவுக்கு அவரது முகத்தில் எண்ண முடியாத வெட்டுக்காயங்கள் மட்டுமல்ல, யாருக்காக இதயம் உருகி உருகி ரீல்ஸ் வைத்திருந்தாரோ, யார் தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய கிஃப்ட் என்று கூறியிருந்தாரோ, யாரை மிஸ் யூ பொண்டாட்டி என மெய் சிலிர்த்திருந்தாரோ, அந்த காதல் மனைவியும் அவரது தோழியும் சேர்ந்துத்தான் அவரது பிற பொறுப்பையே அறுத்து படுகொலை செய்த பயங்கரம் நிகழ்ந்திருக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் செய்யும் டாக்டர்களால் எண்ண முடியாத அளவுக்கு முகத்தில் வெட்டப்பட்ட அந்த கொடுங்காயங்களை பார்த்தவர்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் என மனதில் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். அவ்வளவு மிக கொடூரமான படுகொலைக்கு காதல் மனைவியும் அவரது தோழியும் காரணமானது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த மிரள வைக்கும் கிரைம் செய்தி தொகுப்பு. சென்னை பல்லாவரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட அம்மன் நகர் 4வது குறுக்கு தெரு தேசூலம் பகுதியில் ஜல்லி போடும் வேலை செய்து வந்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தைச் சேர்ந்த 22 வயது செல்வகுமார். இவருக்கு திருமணமாகாத நிலையில் ஏற்கனவே திருமணமான 25 வயது ரஜிதா என்பவரின் நட்பு கிடைத்திருக்கிறது. ரஜிதா மூலமாக பழைய பல்லாவரம் பச்சையவன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமான 24 வயது ரீனாவின் நட்பும் கிடைத்துள்ளது. ஒரு கட்டத்தில் என் பொண்டாட்டி என் மேல உசுரையே வச்சிருக்கா, எனக்கு ஒன்னும் ஆகாது என ரீனாவை தனது முதுகில் சுமந்து கொண்டு ரீல்ஸ் போடும் அளவுக்கு செல்வகுமார் இதயத்தில் காதல் பூ பூத்ததாக கூறப்படுகிறது. உன்னுடைய தோளில நான் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிறேன், உன்னுடைய வேட்டியனா என்கிற அவர்களும் இவர்களும் பட ஆரவள்ளி பாடல் ரீல்ஸுக்கு ஆட்டம் போடும் அளவுக்கு ரீனாவுக்கும் கணவனை தாண்டிய காதல் தீப்பற்றி எரிந்திருக்கிறது. ஏற்கனவே கணவனை பிரிந்து தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்த ரீனா ஒரு கட்டத்தில் செல்வகுமாருடன் திருமணம் செய்யாமலேயே ஒரே வீட்டில் வாழ ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் ரீனாவின் தோழி ரஜிதாவுக்கும் செல்வகுமாருக்கும் சைடு வாக்கில் இன்னொரு காதல் பூத்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நீரு பூத்த நெருப்பு போல இருந்த செல்வகுமார் ரஜிதா ரகசிய காதல் ரீனாவுக்கு தெரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. நியாயமாக பார்த்தால், அடி பாவி, எனக்கு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டேடி என செல்வகுமாரோடு சேர்ந்து ரஜிதா மீதும் தானே ரீனா கோபப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் இல்லை. எனக்கும் உனக்கும் செல்வகுமார் துரோகம் பண்ணிட்டான், இனிமே அவனை நம்பக்கூடாது என ரீனாவும் ரஜிதாவும் தனியாக பிரிந்து வந்து வேறு ஒரு இடத்தில் அறையெடுத்து புதிய காதல்களை புதுப்பித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. ரீனாவை தொட்டு தாலி கட்டிய முதல் புருஷரே தொலைஞ்சு போகட்டும் என விட்டுவிட்டு வேறு வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் காதல் புருஷர் செல்வகுமாரோ, காதல் பண்ணியது உன் கண்ணம் கிள்ளியது, கஷ்டமா இருக்குதடி உன் முகம் பார்க்காம, மனசு புலம்புதடி உன் குரல் கேட்காம, ஆசையா பேசுடி என்னத்தான் ஆச்சுடி, கவிதைகள் எழுதினேன் அழிஞ்சுதான் போச்சுடி என காற்றே பூங்காற்றே பாடல் ராகத்தில் ரீனாவின் புகைப்படங்களுடன் உருக்கமான ரீல்ஸை வெளியிட்டு ஃபீலிங்கோடு சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு தன்னை பிரிந்து சென்ற கோபத்தில் ரீனாவை ஆபாசமாக பேசியதோடு அவர்களது புதிய காதலர்களையும் செல்வகுமார் மிரட்ட ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே செல்வகுமார் பச்சை துரோகம் செய்ததாக கூறிக்கொண்டிருந்த ரீனாவும் ரஜிதாவும் பச்சை துரோகத்திற்கு சிவப்பு பழிவாங்கல் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்துள்ளார்கள். ரீனாவும் ரஜிதாவும்
பழைய பல்லாவரம் சுபம் நகர் பகுதிக்கு செல்வகுமாரை பேச்சுவார்த்தை என கூறி வரவழைத்திருக்கிறார்கள். அப்போது செல்வகுமார், என்னை விட்டு இன்னொருத்தம் கூட பழகலாமா என ஆபாசமாக பேசி திட்டியதாக கூறப்படுகிறது. நீ மட்டும் யோக்கியமா? எங்க 2 பேரையும் தனித்தனியா லவ் பண்ணி ஏமாத்தலாமா என கேட்டிருக்கிறார்கள். இதனால் இரு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை தகராறாக மாற ஆரம்பித்திருக்கிறது. பழைய காதலனே இவ்வளவு வெறிகொண்டு திரிகிறானே, புதிய காதலன் சும்மா இருப்பானா என்ன? மறைந்து காத்திருந்த ரீனா ரஜிதாவின் 4 புதிய நண்பர்கள் செல்வகுமாரை வெறிகொண்டு சூழ்ந்து மிக கொடூரமாக கத்தியால் வெட்ட ஆரம்பித்தனர். அதுவும் செல்வகுமாரின் முகத்திலேயே மிக கொடூரமாக வெட்டியதோடு செல்வகுமாரின் பிற பொறுப்பையும் அறுத்ததாக கூறப்படுகிறது. செல்வகுமார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராட அக்கம் பக்கத்தினர் அல்லறை துடிக்க வெட்டிய நபர்கள் தப்பியோட ஆரம்பித்திருக்கிறார்கள். இரத்த காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் செல்வகுமார் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் கொடூர படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ரீனா ரஜிதா பெண்கள் உட்பட 17 வயது சிறுவனை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து கத்தியை கைப்பற்றி நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இதில் தொடர்புடைய அலெக்ஸ் என்பவனையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். வாழ்க்கையில் கிடைத்த என்னுடைய பெரிய கிஃப்ட் என் பொண்டாட்டி தான் என ரீல்ஸ் வெளியிட்ட காதலனை 2 பெண்கள் சேர்ந்து 4 நண்பர்கள் உதவியுடன் முகத்தை சிதைத்து பிற பொறுப்பை அறுத்து படுகொலை செய்த கொடூர சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்த். ஆலயா காட்டனின் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.